கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது வந்து சீதோனுக்குடைய நியாயத்தீர்ப்பு புஸ்தகம். சீதோன் வந்து இப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. தீருக்கு ஈடாக வந்து செல்வமிக்க நகரம், பழைய நகரம். அந்த யாவான் கிரேக்கருக்கு மூல தகப்பன் யாவான், அவனுடைய சந்ததி தான் வந்து கிரேக்கர். அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாவான் சந்ததி இப்போ பின்னாட்டில் வந்து கிரேக்கர்னு சொல்லி அவங்க வந்து பேர் பண்ணுறாங்க. அங்கேருந்து அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ராஜா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதிராளி வந்து மடங்கடிச்சிருப்பார். அப்போ எதிராளி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜா தோற்று போன உடனே அந்த பிள்ளை என்ன செய்வாங்கன்னா எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வேறு இடத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து இப்படி தோற்று நாட்டை கைப்பற்றிட்டாங்க, நீ என்ன செய்யணும், அந்த நாட்டை வந்து நீ மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொன்னால் அந்த ஒரு பகைமை உணர்வு, வெறின்னு சொல்லுவாங்க, வீரம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பகைமை உணர்வு, நீ பழிக்கு பழி வாங்கணும், நம்ம நாட்டை வச்சு திரும்ப வாங்கணும், நீ திரும்ப மீட்டெடுக்கணும், நீ தான் அதுக்குரிய ராஜா வாரிசுன்னு சொல்லி பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா அவங்கள வந்து அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய எல்லா கலைகளையும் அவங்களுக்கு சொன்னால் கற்றுக் கொடுப்பாங்க. சண்டை போடுறதுக்குள்ள எல்லா கலைகளையும் திறமையும் அவங்களுக்கு வளர்த்துருவாங்க. அப்படி வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே இப்போ யார் இருப்பா, கிரேக்க சாம்ராஜ்யம் ஒன்று வரும்போது படித்தோம் இல்லையா, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து அலெக்சாண்டர் வந்தார். அதுக்கு பிறகு தான் பேசப்பட்டுச்சு அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் வந்தாங்க. அப்போ அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, இப்படி தான் ஒரு திறமையான ஒரு ராஜாவோட பையன் நினச்சவங்கன்னா உருவாக்குவாங்க. அவங்களோட தளபதி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம வந்து யோசியா ராஜாவை வந்து உருவாக்குனார்ல, அவர் யோய்தாவை அந்த ஆசாரி மறைச்சி வச்சு, அவன் பேர் என்ன, அவங்க அம்மா பேர் அத்தாலியா வந்து எல்லாரையும் வெட்டி சாய்ப்பான், என் பிள்ளையே கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெட்டிச்சு. இவன் வந்து அந்த ராஜ்ய பார்த்த கைப்பற்றி யூதா ராஜ்யத்தை வந்து அவன் அரசாங்கம். அந்த டைம் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆசாரி என்ன பண்ணுவாங்க, யோகிதா வந்து இவர் ஒழிச்சு வச்சு அவரை வந்து ஒரு ராஜா வரைக்கும் பத்திரமா பாதுகாத்து, இப்போ ராஜா ஆக்கும்போது பத்திரமா பாதுகாப்பாங்க. அதை வந்து அந்த அத்தாலியாவில் போட்டு தருவாங்க. பொதுவாகவே இந்த ராஜ பரம்பரைகளில் வந்து இது வந்து நடக்கிறாங்க. நார்மலாக என்ன நடக்குது, இப்போ நம்ம எட்ட கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பழிக்கு பழிவாங்க கொலைன்னு சொல்லுவாங்க, ஜாமீன்லேருந்து வெளியில் வந்தோடனே போட்டு தள்ளுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை கொண்டுட்டு போகும்போது எனக்கு என்ன செய்ய மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. நாங்கள் தெருவில் நின்று அழுவோம். அப்போ நான் ஒரு என்ன செஞ்சேன், ஒரு உறுதிமொழி எடுத்தேன், எப்படியாவது இருந்துச்சுன்னா அவங்களை வந்து ஒன்று போட்டு தள்ளிடுவேன். ஒரு பெரிய ரவுடியாக இருக்குமே, ஒரு 8 வயசு போய் 10 வயசு போய் போட்டு தள்ளிடுவேன். இது பழி உணர்வு தான். ஆனால் இந்த ராஜ்யத்தை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேக்க வந்து பார்த்திங்கன்னா யாவான் சந்ததி யாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சேமுடைய பிள்ளைங்க, அதாவது நோவாவுடைய பிள்ளைங்க 3 பேரில் வந்து இந்த கானானியருக்கு தகப்பன்னா இந்த யாவான் இவங்கெல்லாம் வரும், இவங்க தான். ஆனால் நமக்கு முன்னாடி பின்னாடி வரும்போது எப்படின்னா வந்து இந்த சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா, அங்காளி பங்காளி என்ன செய்யணும், ஒரு காலகட்டத்தில் செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, சொத்து சண்டை வருது இல்லையா. அப்போ நான் சித்தப்பா பையன், என்ன பெரியப்பா பையங்கிறது வந்து மறந்துட்டு என்ன நடக்குன்னா, சொத்துக்காக என்ன செய்கிறாங்க, இவனுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும், ஏன் பங்கு நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து சொத்து பிரச்சனை பார்ப்போம். பெரிய லெவலில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு வந்து ராஜ்ய பிரச்சனை, ஏன் நாட்டை நீ எடுத்துக்கிட்டேன், ஓ நாட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் யார் இருக்காங்க, சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர் இருந்தாங்களே, இவங்களுமே அண்ணன் தம்பி. இவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர் கைப்பற்ற முடியாது, அவங்க ஆட்சி செஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால என் பங்க நீ எடுத்துக்கிட்டேன், அவன் பங்க நான் எடுத்துக்கிட்டேன்னு மாறி சண்டை போட்டு அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கிறோம். இந்த பிரச்சனை இங்கே நடக்கிற அதே பிரச்சனை நம்ம நாட்டிலே வந்து நடந்தது. அங்கே உள்ள நமக்கு வந்து சரித்திர வரலாறு வந்து நமக்கு வேதத்தில் வந்து தெளிவாக இருக்குது. அதனால நம்ம அதுக்கு சரி கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் படிக்கணும். என்னென்ன சாம்ராஜ்யம் படித்தோம், 4 சாம்ராஜ்யம் படித்தோமா, பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். பாபிலோன் தான் ஃபஸ்ட்டு வரும், அதாவது எகிப்து தான் ஃபஸ்ட்டு. எகிப்து சாம்ராஜ்யம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த நாட்களில் வந்து அடிமைப்படுத்தும் போது எகிப்து தான் வந்து முன்னணியில் வந்து, வேறு சாம்ராஜ்யம் பேர்லாம் இல்லை. எகிப்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யம் இருந்தால் பார்வோன் என்ன செய்கிறான், இவங்களை வந்து அடிமை வச்சுருக்கான். அப்போ அந்த காலகட்டங்களில் அவன் அந்த எகிப்து வந்து பெரிய ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம் பைபிளை பார்க்குறது சாம்ராஜ்யம்ல எகிப்து வந்து நம்ம பார்க்கும்போது அதுதான் வந்து சரி முன்னணியில் இருக்குது. ஆனால் அது வந்து வேத வல்லுநர் சாம்ராஜ்யம் குறிக்க மாட்டேங்கிறேன்.
பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாம்ராஜ்யம்னு குறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கு உள்ள உலகம்னா இஸ்ரேல் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் மேதியா பேசுனா ஈரான் ஈராக் இருக்குது, அப்படியே பார்த்திங்கன்னா லெபனான் வரும், இந்த பக்கம் பார்த்தா சவுதி அரேபியா, அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா. அன்னைக்குள்ள உலகம் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஏன்னா மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா பனி படர்ந்த ஒரு அடர்ந்த காடுகளாக தான் இருந்திருக்கு. இப்போ தானே காட்டை அழிச்சு என்ன செய்கிறாங்க, பட்டணங்களை உருவாக்கும் போது நாடுகள் வந்து உருவாகும். ஆரம்ப காலங்கள்லாம் அமெரிக்காவும் இல்லை, இங்கிலாந்தும் இல்லை, ஸ்பெயின்லாம் கிடையாது. ஒரு பவுல் போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் பிரயாணத்தில் போய் பார்க்கும்போது அந்த கொரிந்து ஸ்பெயின் படிப்பேன், ஸ்பாயினா அது ஸ்பெயின் சொல்லி சொல்லுவாங்க. சில வேலைகள் வந்து அதுதான் வந்து தர்ஷீஷு அப்படிங்கிறாங்க. ஒரு சில விஷயம் இங்கிலாந்து தான் வந்து தர்ஷீஸ்னாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தர்ஷீஸ் தான் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த தர்ஷீஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், அந்த யாவானுடைய பசங்களை ஒரு பையன் பேர் தான் தர்ஷீஸ். யார் எங்கே போகிறாங்களோ அவங்க பேரை வச்சுக்கிறது. இப்போ நம்ம ஊருக்கு வச்சுக்கிட்டாங்க வாடிப்பட்டின்னு என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா குதிரை கொட்டை வச்சுருந்தாங்க, குதிரை கொட்டை தங்குமிடா குதிரை கொட்டை வச்சுருந்தாங்க. அதனால் அது வாடின்னு சொல்லிட்டு அப்படியே இதை பட்டி சேர்த்து வாடிப்பட்டியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு காரணம் இருக்கும். பேர் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை வந்து இப்போ மதுரையை வந்து கடம்பவனம்னு சொல்லி சொன்னாங்க. குலசேகர மன்னன் வந்து இப்படி தான் சண்டை போட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே தொண்டி முசிறி பக்கம் வந்து அவனுடைய தலைநகரை வச்சு அங்கே அரசாகும் போது பார்த்திங்கன்னா சுனாமி வந்துடுது. இப்போ தான் நமக்கு சுனாமின்னு தெரியுது. அப்போ உள்ள காலங்களில் பேரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே உள்ள தலைநகரம் அழிஞ்சதுன்னு தப்பி ஓடி வரேன். இப்போ நமக்கு வேளாங்கண்ணியில் வந்து நடந்துச்சு இல்லையா சுனாமி வந்து எல்லோரும் தப்பி என்ன செஞ்சாங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்தாங்க. உயிர் பாய்ச்சி தப்புறதுக்காக. ஆனால் அதை விட்டு அந்த வேளாங்கண்ணி கோயிலை விட்டு தாண்டியெல்லாம் அந்த பேரலை வரல. அது வரையும் தண்ணி தேங்கிருச்சு, அதுக்கு பிறகு வரல. ஆனால் ஜனங்கள்லாம் எங்கே முங்கி போயிடுவோமோ என்ன பண்ணுச்சு. ஆனால் எல்லா வீட்டையும் அழிச்சிருச்சு, ஏகப்பட்ட பணம் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து கடந்து எங்கே தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டாங்க. திருவாரூர் கோயில் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்குமே கடல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சரித்திரம் வந்து சொல்லலாம். திருவாரூர்னா நம்ம இவர் ஊர் கலைஞர். ஆமாம், தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூரத்தில் வரைக்கும் கடல் இருந்துச்சு. அப்போ கடல் உள்வாங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வீடுகளை கட்டி குடியேறாங்க. இப்போ நாகப்பட்டினம் வரைக்கும் என்ன செய்யணும் கடல் இருந்திருக்கு. திரும்ப வந்து என்ன செய்ய திருவாரூர் வரைக்கும் என்ன செய்யணும் கடல் வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இப்போ நமக்கு தூத்துக்குடியை சொல்கிறாங்களே, தூத்துக்குடி வந்து கடல் மேலே இருக்கும், தூத்துக்குடி நகரம் வந்து கீழே இருக்குது. நம்ம பஸ்ஸில் போனோம்னா அழகாக தெரியும், கடல் மேலே தெரியும், பட்டணம் வந்து கீழே தெரியும். அப்போ கீழே இருக்குது. இப்போ அதுவும் ஒரு காலத்தில் சொல்கிறாங்கன்னா அதுவும் சொல்லுவோம் கன்னியாகுமரி அப்படி தெரிஞ்சு. ஆனால் பொதுவாக கடல் வந்து தூத்துக்குடியே சொல்லுவாங்க, தெரில நான் பார்த்தோன்னா என்னன்னு தெரில. அது வந்து தூத்துக்குடியே கன்னியாகுமரி சொல்கிறாங்க, சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாலும் அது கடலுக்கு வந்து மேலே இருந்தாலும் கீழே வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தூத்துக்குடி கடலை பொறுத்து அந்த பேரலை சுனாமி வரக்கூடிய தடையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டா என்ன செய்வார், எது வேணாலும் செய்யலாம். அப்புறம் சென்னையை சொல்கிறாங்க, சென்னை வந்து அழிக நோக்கி இருக்குது, எத்தனையோ அடி வந்து கீழே போயிடுச்சு, தண்ணி வந்து மேலே போக போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கர்த்தர் வந்து எப்படி படைச்சார், இப்போ நமக்கு செதறி இருக்கா, ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு கடையில் கடல் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, கடல் இருந்து தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் படைக்கும் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோன்னா தண்ணியை பூரா ஒரு இடத்துல குமிக்கிறாரு, ஒரு இடத்துல வெட்டாந்தரை தெரியுது, குமிச்ச இடத்துக்கு சமுத்திரங்கிறாரு, வெட்டாந்தரைக்கு பூமின்றார். அப்போ படைக்கும் போது என்ன செஞ்சால் ஒரு இடையில என்ன செஞ்ச கேப் இல்லாமல் தான் படைச்சிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமி பேரலை இல்லை நோவா காலத்திலோட என்ன பண்ணியிருக்கலாம், அதுவும் ஒரு சுனாமியாக தான் இருந்திருக்கலாம். அந்த நாட்டில் சேர்ந்து இந்த பிரிவு வந்திருக்கலாம், இடையில சின்ன தண்ணி வருது. இப்போ வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இடையிலே ஒரு பெரிய கேப் வருது, அதுவும் ஒரு கட்டத்தில் வச்சுது. ஆப்பிரிக்கா ஒரு பக்கம், இப்போ ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இது இடைவெளி இல்லை, தண்ணி இடையில இல்லை. ஆனால் இப்போ அமெரிக்கா ரெண்டுமே வந்து தனியாக போயிடும். ஆனால் அது ஒரு காலங்களும் சேர்ந்து தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க குடி போகும்போதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை பின்னாடி இருந்துச்சான்னு தெரியலை.
என்ன பண்ணுறாங்கன்னா கிரீன்லாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிடுச்சு. ஆனால் அது அமெரிக்கா கூட சேர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார்? வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இல்லை, சீனாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. கிரீன்லாண்டு இது எங்களை சேர்ந்தது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தனித்தனியாகவும் இடையில என்ன செய்வாங்கன்னா ஒரு பாதுகாப்பு கடற்படை இல்லை இந்த மாதிரி இருந்துச்சு. சண்டை போடுற காலங்கள் தான் இருக்குது. இது வர்ற காலங்கள்லாம் கொடிதான காலங்கள் தான். ராஜ்யத்துக்கு இருக்கிற மாதிரி ராஜ்யம் அப்படியே கர்த்தரே தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீதோன் வந்து யாருக்கோட தலைமகனாக இருந்ததுன்னா கானானுடைய தலைமகனாக இருந்தார். இப்போ இந்த தர்ஷீஸ் யாவான் சந்ததி தான் யாருன்னா தீருராஜ் அந்த பட்டணம். அப்போ யார் ஒரு யாவானுடைய அண்ணன் பேர் வந்து தர்ஷீஸ். அதுக்கு இடையில மூத்த பையன். யார் மூத்த பையன்? சீதோன் வந்து கானானுக்கு மூத்த பையன். அப்போ இப்படி பார்க்கும்போது யாருன்னா பெரியப்பா மக்கா சித்தப்பா மக்கா இப்படி தான் வர்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னா சண்டை போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? தீருக்கும் சீதோனுக்கும் சண்டை கிடையாது. ஏன்னா தீரு ஒரு இடத்துல ஒரு கடற்படை துறைமுகம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே சீதோன் ஒரு இது இருக்குது. இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. தீர அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர போல சகதியை போல சேற்றை போல் என்ன செய்கிறாங்க? பொண்ணை சேர்த்து வச்சேன் அப்படின்னு. இவன் வந்து பார்த்திங்கன்னா தீருக்கிட்ட தான் வேலை பார்த்துருக்காங்க. யார்? சீதோனியர் வந்து தீர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க? வியாபாரம் பார்க்குறாங்க. தண்டு வலிக்கிறாங்க. கப்பல் மாலுமி இப்போ என்ன சொன்னால் தண்டு வலிக்கிறன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இப்போ உள்ள நிலமையில பார்த்து சொன்னோம்னா அவங்க சரி கப்பல் மாலுமிகளா கப்பலில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதோனியர் வந்து சாலமோன் அரண்மனையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரண்மனையில் வேலை பார்க்கல, தீரவுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா கல்தச்சர்னா கல்லில் சிற்பி, அப்புறம் மர வேலை வைக்கிற ஆசாரி இவங்களெல்லாம் அனுப்பி கொடுத்துருக்காங்க சம்பளத்துக்கு கூலிக்கு. அப்புறம் அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த கட்டைகளை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கடலில் வந்து கட்டி அந்த நீரோட்டத்தில் போட்டு விட்டு அது நேரம் என்ன செய்யணும்னா அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அப்படிலாம் அதில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. தீரில் இருக்கிற ஆட்களும் வல்லவராக இருந்திருக்காங்க. இவங்களும் வல்லவராக தான் இருந்திருக்காங்க. உள்ளதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தீர்வோட பழமையான பட்டணம் இவங்க யாரோட பட்டணம்? சீதோனியோட பட்டணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ செல்வமிக்க ஒரு நகரமாக தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. தீர்வு முதல்ல அழிஞ்சிச்சா சீதோன் முதல்ல அழிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது தீர்வை குறித்து பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கடுத்து சீதோனை பார்க்குறோம். அப்போ சீதோனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுனாமி வந்து என்ன செஞ்சிச்சு? அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தீர்வை குறித்து பார்க்குறோம். பெரிய சுனாமி லாஸ்ட் எண்டில் சண்டை போட்டு என்ன செய்யறாங்க? லாஸ்ட் எண்டில் வந்து தீர்வு வந்து சுனாமி வந்து சீதோனியரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உள்ள இப்போ நான் சொல்ல மாதிரி பங்காளின் போது அவங்களுக்குரிய காரியங்கள் தெரியும். இப்போ நீங்கள் இயேசு சாமியை கும்பிட்றீங்கன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் போது அவங்க பங்காளிக்கு இவன் இந்த சாமியை கும்பிட்றான்னு சொல்லி தெரியும். தெரிஞ்சுமே என்ன செய்வாங்க? அவங்க வந்து கேவலமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? அவங்கள வந்து பாபிலோன் ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணும்போது நீ இப்படிலாம் பண்ணலடா அதனால உனக்கு வந்தது. நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, நீ இப்படி பண்ணினதுனால தான்டா உனக்கு இது வந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்கல்ல. கேவலமாக நீ பேசுகிறாங்க, நீ சச்சுன்னு ஓடுன அதனால தான் உனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. அந்த கேவலத்தை கத்தன் செய்வார். பொறுத்து கொள்கிற தேவன். வேறு எதாவது பேசினா கூட என்ன செஞ்சிருவார்? பேசாமல் இருந்துருவார். நீ இயேசு சாமியை கும்பிட்டு தான் உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கத்தர் வந்து பேசுகிறோம். ஒரு நாள் பொறுத்து கொள்கிற தேவன் இல்லை. அப்போது ஆண்டவரை தேடலையான்றது அடுத்த கட்டம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவனாக இருக்கும்போது நான் ஆண்டவருக்குள்ளே வந்து நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன்னா இல்லை மண்ணு மாதிரி இருக்கிறாங்கன்றது வந்து அது வந்து அதை கர்த்தர் பார்க்குறதில்ல. ஒரு கிறிஸ்தவன் இல்லாட்டி ஒரு இஸ்ரவேலர் நீ வந்து இப்படி பண்ணனாலே உனக்கு பண்ண இந்த இது நடந்துச்சுன்னு சொன்னாலே கர்த்தர் செய்கிறாரு. அது பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. அப்போ எதுக்கு கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அதுக்கு தான் அந்த சீதோனர் சொல்கிறாரு, நானே பரிசுத்தர். சீதோனர் மட்டும் இந்த வார்த்தை வரும், நானே பரிசுத்தர். தேடலாம் நானே கர்த்தர்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா நானே பரிசுத்தர் அப்படிங்கிறத நீ என்ன செய்வேன், இதில் வந்து என்ன செய்வேன், நீ வந்து தீர்மானிப்ப, நீ கண்டுகொள்வாய் அப்படின்னு சொல்லி சீதோனியருக்கு சொல்கிறார். அப்போ சீதோனியருக்கு சொல்கிறாரு நானே பரிசுத்தர் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு கடவுளோ இல்லை ஒரு சாதாரண இந்து தெய்வமோ என்ன செய்வாங்க, நானே பரிசுத்தர், நான் வந்து உனக்கு வந்து இதை உறுதிப்படுத்துகிறேன் எந்த சாமியும் சொல்லுது. அது சரித்திரம் கிடையாது. என்ன சொல்லி இந்து சாமி, பிள்ளை கொடுக்குறேன், உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், அதுவே பொய் தான். ரைட்டா? அது பொய்யனும் பொய்க்கு எதுக்குமே அதுக்கு வல்லமை கிடையாது. பிள்ளை கொடுக்குறேன்னு அதுக்கு வல்லமை கிடையாது.
உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு வல்லமை கிடையாது. ஆனால் அது சொல்கிற பொய்களை பொய்யை நம்பி ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஆனால் அது நான் வந்து பரிசுத்தர், நான் உனக்கு வந்து என்ன செய்வேன், அதை நான் பரிசுத்தரை நிரூபிப்பேன்னு சொல்லி எந்த இடத்துலையும் எந்த சாமியும் சொன்னது கிடையாது. ஒரு புத்தமாக இருக்கட்டும், ஒரு சைனமாக இருக்கட்டும், எத்தனையோ மதங்கள் இருக்குது. அந்த மத தலைவர்களாக மதத்தில் சம்பந்தப்பட்ட சாமிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆதிசங்கர் இருக்கிறாரு, காஞ்சி காமகோடிக்குள்ளவங்க இருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து கரைபடாத கை அரசியல் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க செம்மலர் செம்மல், இவர் கரைபடாத கை அப்படின்னாலும் சொல்லிக்கிறார். நான் பரிசுத்தர்னு நினைச்ச முடியாது, யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தர்னு யாருமே அவர் ஒருத்தர்லாம் ஏதாவது பரிசுத்தர். அப்போ அந்த சீதோனருக்கு எதிரான கத்த சொல்வார், நானே பரிசுத்தர் என்ன செய்வேன், நீ கண்டுகொள்ளுவாய், நான் என்ன செய்வேன், உன்னை சரி கட்டுவேன் அப்படின்னு மற்ற எல்லா ஜாதிகள் எல்லாம் தீர்வோட சொல்கிற ஒரே வார்த்தை வந்து சீதோனியருக்கு. அப்போ சீதோனியருக்கு சொல்கிறார் அப்படின்னா இவர் பரிசுத்த தேவன் என்பதை அவர் அறிந்திருக்கணும். அறியாமல் என்ன செய்ய மாட்டார், இந்த வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். எல்லாரையும் சொல்லலை இல்லையா. இப்போ நாம் வந்து யார்கிட்ட போய் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தர் வந்து பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து சுவிசேஷன் சொல்ல போனோம் வச்சுங்க, எங்கள் சாமி வந்து பரிசுத்தமான தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? நாம் சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. யார்கிட்ட போய் நம்ம பரிசுத்தம்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு விசுவாசிகள்கிட்ட, ஒரு நம்மள ஒரு நிலைமை லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், கர்த்தர் வந்து பரிசுத்தர், அப்போ நாமளும் பரிசுத்தராக இருக்கணும், இந்த பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடியவட்ட போய் தேவன் வந்து பரிசுத்தர் யாரும் சொல்ல மாட்டான். நம்ம நடைமுறைப்படுத்தும் போது தேவன் வந்து பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், ஆக நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லுவார். எங்கே பழைய ஏற்பாட்டில் போகும்போது லேவியர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக. சாப்பிட்ற விஷயத்துக்கு சொல்கிறார், நான் பரிசுத்தனால இஸ்ரேலுக்கு சொல்கிறாரு, நீங்களும் பரிசுத்தமாக இருக்குன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார். பேதர் யாருக்கு சொல்வார், விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்வார், அவர் வந்து பரிசுத்தராக, நீங்கள் விஷயம் பரிசுத்தராக இருக்கணும். அப்போ இந்த சீதோனியர் எப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர இஸ்ரவேலுடைய தேவனை ஆராதிக்கிறவர்களாக வந்து இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா மனைக்கு பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து ஒரு பாட்டிலுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்து குடிக்கிறேன், அப்புறம் ஒரு லேடியை கொடுத்துட்டு வேஷத்தனம் பண்ணுறேன். அப்போ இப்படிப்பட்ட காரியம் உள்ள வந்து அவன் பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பானு அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா அந்த நாட்களில் வந்து பரிசுத்தம்னு பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் வந்து மறுமணி ஆட்டினார். யார் வந்து பரிசுத்தமாக இருந்தாலும் யாக்கோபு இதில் 4 ஈசாக்கு வந்து ஒன்று. அவன் வந்து பரிசுத்தமானு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஈசாக்கு வந்து என்ன செய்யறான்னா ஒரே ஒரு மனைவியோட இருந்தான், ரைட்டா. அவன் தன்னுடைய மனைவியை வந்து என்ன செய்யறான்னா சகோதரின்னு சொல்லி போய் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு பரிசுத்தத்தின் எல்லை வந்து நான் பரிசுத்தர் அப்படிங்கிற எல்லை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ நமக்கு என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்தமானதை வந்து தொடாது இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் தெளிவாக நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, வேதத்தில் கொடுத்துருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் அமரும்போது பார்த்திங்கன்னா என்ன பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது பார்வையில் என்ன பரிசுத்தம் நமக்கு இருக்குது, நம்ம நல்லா தானே பார்க்குறோம் அப்படின்போது இச்சையோடு பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை இன்னொரு விதத்தில் இச்சையோடு பார்க்கும்போது எந்த பொருளாக இருக்கட்டும், ஆஹா இந்த சேலை நமக்கு நல்லா இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லா இருக்குது, இந்த நகை நல்லா இருக்குது, இல்லை இவங்க போட்ட இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே நமக்கு ஒரு ஆசை வந்தாலே அது என்ன செய்ய பரிசுத்த குலைச்சலாம். இவ்வளவு தெளிவாக நமக்கு வந்து வெளிச்சம் காண்பிக்கிற தேவனாக இருக்கும்போது அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி போகும்போதே அதனுடைய வெளிச்சத்தை, பரிசுத்தத்தின் வெளிச்சத்தை நமக்கு காண்பார். பரிசுத்தத்தின் வெளிச்சம் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து நேற்று பார்த்த மாதிரி பாவத்தின் வித்து நம்மகிட்ட வெளியில் போகணும்னா எந்தெந்த காரியத்தில் நம்ம வந்து குறைபட்டுருக்குறோம், எந்த காரியத்தில் நம்ம வளரலை, எந்த காரியத்தில் வந்து நம்ம அப்படியே ஸ்டக்கப் ஆகி நிற்கிறோம். ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, நீங்களும் உங்கள் பிள்ளையும் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகும்போது உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும் என்ன செய்வீங்கன்னா அதை வந்து அதை பாதையில் வந்து கல் முள் படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போவோம், ஒரு கட்டை வரைக்கும் போவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளையானோட சரி இன்னும் நடந்து வா பண்ணுவேன். நீங்கள் வயசான பொண்ணு, நான் அந்த பையனை சொல்லுவேன், நான் உங்களுக்கு பாதை காட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்ற பையனாக இருக்கேன். அப்போ நம்ம வளருகிற போது அந்த பாதைக்கு நேராக நம்ம போகும்போது நான் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வந்து பாதையில் நடந்து போகிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம நடந்து போனால் போய் சேர வேண்டிய இடம் இருக்குது அப்படின்போது நம்ம நடந்து போகும்போதே அதில் கல் இருக்குதா, முள் இருக்குதா, மேடு இருக்குதா, பள்ளம் இருக்குதா, தண்ணி இருக்குதா அப்படிங்கிற வந்து கண்டுகொள்ள முடியும். அப்போ அப்படி போகும்போது கர்த்தர் சில சின்ன பிள்ளைமா இருந்துச்சு பழக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார்.
தண்ணி வரும்போது நம்ம சின்ன பிள்ளையாக தோளில் தூக்கி வச்சு நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒரு காலகட்டத்துக்கு வளரும்போது என்ன செய்கிறாரு, அவர் பின்னாடி வர்றதுக்கு நம்ம என்ன செய்கிறார், நம்ம எப்படி நம்ம பையனை நம்பி நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம வயசானா, அப்போ அவர் பின்னாடி நம்ம போகும்போது அவன் நம்ம பையன் நமக்கு எல்லாம் தெளிவாக இருப்பாங்க, ஆளுநர் பையனாக இருக்கிறேன், அவன் பின்னாடி பிறகு தைரியம் இருக்குது, சிங்கமோ கரடியோ வேறு அவனும் வந்தாலும் நம்ம நம்ம பையன் என்ன செய்கிறேன், நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நம்ம வழி நடத்துகிறது. அப்படி வழி நடத்தும் போது தான் பார்த்திங்கன்னா எந்தெந்த காரியங்கள் நமக்கு குறைவுகள் இருக்குது, இல்லை பாவங்களை விட்டு நம்ம மேற்கொள்ள முடியலையா அப்படிங்கும்போது அது சில கர்த்தர் தெளிவுபடுத்தி நம்ம நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறோம். இந்த நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிற போது நம்ம என்ன செய்யணும், அனுதினம் அவருடைய பாதத்தில் இருக்கணும். அவரோடு இருந்து வாழும்போது அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படும். நான் செய்கிறதெல்லாம் செய்வேன், கர்த்தர் என்னை நடத்துவார் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மாடு வச்சு வளர்த்துனோம்னா ஆடு அந்த நம்ம சொல்கிறபடி கேட்டாத்தே அதை என்ன செஞ்சுருவாங்க, அதை வச்சு வளர்க்க செய்வோம். திடீர்னு அது எங்கிட்டாவது ஓடி போயிடுது, மாடாக இருக்கட்டும் எங்கிட்டாவது ஓடி போயிடுது, நம்ம கண்ட்ரோலில் என்ன செஞ்சிடும், அடுத்து யாருமே விற்று போட்டுருவோம். அப்படி தானே, நம்ம சொன்னபடி கேட்காத ஒரு ஆடு மாடு என்ன செஞ்சிடுவோம், விற்று போட்டுருவோம். இல்லை நமக்கு பிள்ளை இருக்குது, நம்ம பிள்ளைங்க நமக்கு சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், சரிப்பா நீ உன் பாதையில் போ, நான் என் பாதையில் போகிறேன், நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவோம்மா, சொல்ல மாட்டோமா, சொல்ல மாட்டீங்களே. ஒரு பிள்ளை இருக்குது, சொன்னபடி கேட்கல, சொன்னபடி கேட்காத போது நீ உன் பாதையில் போனீங்களா, என் பாதையில் போன்னு சொல்ல மாட்டீங்களா. கேட்காத பட்சத்தில் என்ன செய்வீங்க, அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இவ்வளோ காரியத்தில் நான் ஓடி வந்துட்டேன் ஆண்டவரே, இன்னும் மீதி நாட்கள் இருக்குது, நான் அரைக்கிணறு தாண்டினா, கால் கிணறு தாண்டினா, முழு கிணறு தாண்டினான்னு ஆண்டவருக்கு தானே. இப்போ எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் வரலோத்து வர்றதுக்கு ரெடி ஆகிட்டேன், நான் முழு கிணறு தாண்டிட்டேன்னு நான் உறுதி சொல்ல முடியாது. நிதானிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துலேருந்து பார்க்குறேன், நான் நிதானிக்கிறேன், நான் எல்லாமே தாண்டிட்டேன்னு நான் நிதானிக்கிறேன். ஆனால் கர்த்தர் நிதானிக்கிறேன், கர்த்தர் நிதானிக்கல, கர்த்தர் சொல்லணும் நீ முழு கிணறு தாண்டிடும் போது, முழு கிணறு தாண்டும் போது கர்த்தர் சொல்ல கூட்டிகிட்டு போகிறது என்ன. சரி, முழு கிணறு தாண்டாத நாட்கள் என்ன செய்கிறாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களோட ஆயுசு முடிஞ்சிடும். அப்போது அந்த ஆயுசை கொடுத்து நம்மளை முழு கிணறை தாண்ட வைக்கிறது அவருடைய கிருபை. இந்த கிருபையை பற்றி நம்ம என்ன சொல்ல வரையறுக்க முடியலை. சரி, நான் எல்லார காட்டிலும் நான் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கனால என்னை முழு கிணறு தாண்ட வைக்கிறாரா அப்படிங்கும்போது அவருடைய சூட்சமாக நம்மளை கண்டுபிடிக்க முடியல. எல்லார காட்டிலும் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம், எல்லார காட்டிலும் இப்போ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு யார் காரணம், அவர் தான் காரணம். வேறு ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது, ஒரு பரிசுத்தத்தை நோக்கியோ இல்லை பாவம் இல்லாத ஒரு தன்மையை நோக்கியோ கடந்து வர முடியாது. இப்படிப்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது அவர் தான் காரணம். அவர் காரணம். அடுத்து இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை காரணம். அந்த கிருபைக்கும் அவருடைய காரணத்துக்கும் நம்மளால சொல்ல ஒரு விடை கண்டுபிடிக்கவே முடியாது. மேலே போய் நம்ம போய் பார்த்தோம்னா என்ன செய்ய ஒரு தெளிவு பிறக்கும். நான் எப்படி வந்தேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி ஆண்டவர் எனக்கு இப்படி விசேஷத்தை கிருபைனால என்னை தாங்கினீங்க, வழி நடத்துனீங்க, எல்லார காட்டிலும் நான் என்கிட்ட என்னத்தை கண்டீங்க கேட்போம்ல. இப்போ யாக்கோபு எல்லார காட்டிலும் என்ன பண்ணுன்னா, அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டதுனால அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் பண்ணாத தவறு கிடையாது. அப்போ நம்மளும் தவறு பண்ணிட்டு ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சடுதி சகாயமின்றி நாசம். இப்படி எல்லா பக்கமும் வசனங்கள் பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க வெட்டுற வசனங்கள் கிடையாது, நேர்த்தியாய் வகையறுக்கத்தக்கதாய் ஊனையும் ஊனை உருவத்தக்கதாய் அப்படி பார்த்திங்கன்னா அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் வெட்டுகிற வேத வசனங்கள். நம்மளை மாதிரி கண்டபிடிக்கலாம் சரி வெட்டாது. அப்போ எந்த விதத்தில் கர்த்தர் நம்ம இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாரு. இந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்பதற்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவுள்னு சொல்கிறான். நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பெருமைன்னு சொல்லக்கூடாது, அவருடைய மேன்மையை குறித்து சொல்கிறேன், அவருடைய தயவை குறித்து சொல்கிறேன், அவருடைய கிருபை எனக்கு காரணமாக இருக்கிறேன், நான் நிற்கிறேன்னு சொல்கிறேன், தேவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் அதே வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்களாயும் உறுதியாயும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ எல்லா விதத்துலையும் என்ன செய்யறாரு, பழக்க வைக்கிற தேவன், நடத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். அப்போ நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் இவங்களுக்கு சீதோனியருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படி பார்க்கும்போது எல்லா சத்தியங்களும் தெரிஞ்ச ஒரு சீதோனியராக இருந்திருக்கான். ரைட்டா? ராஜா வீட்டுக்கார சொல்கிறாரு, நீ அல்லேலியா கூட்டமா,
நான் வந்து கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது தேவன் வந்து ஒரு பரிசுத்தராக இருக்கிறாரு, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில யார் இருந்திருப்பாங்கன்னா சீதோனியர் இருந்திருப்பாங்க. சிலர் வந்து முரட்டுத்தனமாக மோதுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவு இருக்காது. பரிசுத்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கும். ஆனால் இவர் பரிசுத்தர், இவருக்கு விரோதமாக மோதக்கூடாதுங்கிறது வந்து ஒரு சிலருக்கு தெரியும். எதுக்கு தெரியும்னா, இப்போ இவர் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஆசிரியர். ஆமாம், ஆசிரியராக இருந்தார். ஆமாம், அது வந்து ஆசிரியர் தான். அவர் சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்கன்னா, கிறிஸ்தவர் என்ன செய்யாதீங்க, துன்புறுத்தாதீங்க, அழிக்க நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்கள் நீங்கள் அழிச்சிங்கன்னா பெருகுவாங்க. மூட்டைப்பூச்சி, ஒரு மூட்டைப்பூச்சியை நசுக்குனா எவ்வளவு மூட்டைப்பூச்சி வர்றதுக்கு வருமோ, அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் அழிக்க நினச்சிங்கன்னா அது பல மடங்கு பெருகுவாங்க. நீங்கள் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இவர் எதை வச்சு சொல்லியிருப்பார்? அப்போ சில ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக பிரகாரம் இருக்கிற எல்லாத்தையும் படிப்பாங்க, பைபிள் எல்லாத்தையும் படிப்பாங்க. படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு மனம் இருக்காது. ஆனால் எல்லா சத்தியங்களையும் அவங்க வந்து அவங்களுடைய அறிவில் வந்து அறிஞ்சு வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன அறிவு இருக்குது? நமக்கு வந்து படிப்பறிவும் கம்மி தான், உலக ஞானமும் கம்மி தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஞானத்தை கொடுக்குறாரு. உலக ஞானம் வேற, தேவனுடைய ஞானம் வேற. தேவனுடைய ஞானத்தில் நான் நிரப்பப்படும் போது மட்டுமே தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, தேவன் எப்படி வழி நடத்துகிறாரு, தேவனை பற்றி அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்வோம், வளருவோம். அப்போ தேவனாக கொடுக்குற ஒருத்தர் ஞானத்தை என்ன செய்யணும்னா நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். சாலமோனுக்கு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? ஞானம் கேட்ட, நன்மை தீமை அறியத்துக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது, சின்ன பையனாக இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, சந்தோஷப்பட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீ செல்வத்தையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? ஆண்டவரே, உண்மை விட்டு பிரியாத ஒரு ஞானம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவரை விட்டு பிரியாத ஒரு ஞானத்தை கேட்டிருந்தா அவர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்ன சரி, எல்லாத்தையும் ஞானமாக கேட்கணும். இப்போ நமக்கு எல்லாம் நீங்கள் போதும் ஆண்டவரே, இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கும். நம்ம அவர்கிட்ட ஞானமெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, என் வாழ்க்கையில் நீங்கள் போதும். அப்போ நீங்கள் போதும்னு சொன்னாலே நமக்கு என்ன போதும், எல்லாமே வந்துடும். ஒரு இது சாம்ராஜ்யத்துடைய ராஜா வந்து ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாரு என்னமோ எனக்கு அது மறந்து போச்சு. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறார், நீ அந்த ஜெயிச்சிட்டா நீ என்ன வேணாலும் கேளுப்பா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் தான் எனக்கு வேணும் ராஜா, நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னா. அவர் ஷாக் ஆகிட்டார். எப்போ நான் வேணும்னா என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது என்னை சிங்காசனத்தை உட்கார வைக்கலாம், நீங்கள் இல்லாட்டி போனால் அந்த சிங்காசனம் எனக்கு தானே அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. அது வந்து உலக ஞானம். ஆண்டவருக்குள்ள ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு தான் ஆண்டவருடைய கொடுக்குற ஞானம். அந்த ஞானம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உலக ஞானமும் கர்த்தர் அருளுகிற தேவன் தான். ஆனால் அந்த உலக ஞானத்தை வச்சு பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா உலகமும் அது என்ன வருது, இல்லை, உலகம் இச்சைகள் நிறைந்ததான உலகமும் அது நிறைவும் சொல்லி ஒரு வசனம் வரும். அப்போ அந்த உலக ஞானத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? உலக ஞானம் இருந்தால் நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம், நல்லா படிக்கலாம், நல்லா படிச்சுட்டாலே நல்லா சம்பாத்தியம் பண்ணணும். உலக ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படி சொத்து பத்துக்களை பெருகு பண்ணுகிறதா தான் இருக்கும் உலக ஞானம். நல்லா படிச்சிருப்போம், நல்லா சம்பாத்தியத்தில் இருப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அப்போ உலக ஞானம் நமக்கு வந்து வேண்டியதில்லை நான் சொல்ல வரல. ஏன்னா உலகத்தின் மக்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற உலக ஞானம் நமக்கு தேவை. ஆனால் அதே விதத்தில் தேவனுடைய ஞானத்தை நம்ம நிறையப்படும் போது எல்லாமே ஆடாயிரும். ஒரு மனுஷன்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இந்த காரியத்தில் இப்போ எனக்கு சொத்து பத்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதனால் உதவியே வேண்டாம்னு சொல்லணும். வசனம் அதுதானே சொல்லுது. என்ன சொல்றாரு? தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உணவு உடுக்க போதும் என்று இருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலே அது எல்லாம் உடுத்தினதில்லை. அப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டால், அந்த பூக்களுக்கே நான் ட்ரெஸ் போட்டேன், உனக்கு நான் ட்ரெஸ் கொடுக்காம இருப்பேனா? அவருடைய வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்துகிற ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானது. வெளிப்படுத்தல விசேஷத்தில் வந்து 7 வருஷத்தில் ஒரு 3.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்திகிறிஸ்து வந்து இப்படிப்பட்ட சட்டத்திட்டத்தை தான் கொண்டு வருவானா.
இப்போ ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடு, சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ரேஷன் முறைப்படி தான் வந்து அந்த பொருள்லாம் வாங்க முடியும். எல்லாருக்கும் வந்து வீடு வந்து சொந்த வீடாக அது எனக்கு நல்லா டீப்பாக தெரியலை. எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. யாருக்கும் வந்து சொத்து குவிக்க முடியாது. ஒருத்தனுக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதோட ஆண்டவருடைய சத்தியம் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லுவான். அவர் வந்து என்ன சொன்னால் கட்டாயப்படுத்தலை, நீ சொத்தை குவிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. நீ சொத்து குவிச்சு அங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன சொல்ல வராரு, நீ இந்த பூமியில் என்ன செய்வ, பொண்ணு வெள்ளியும் குமிச்சுன்னா அதில் செஞ்சுட்டு துரு பிடிச்சி போகும். நீ என்ன போய் பரலோகத்தில் நீ கணக்கு சேர்க்கணும்னு சொல்லி தேவனுடைய காரியங்களுக்கு செலவு பண்ணினா அது பரலோக கணக்கில் ஏறும். இப்போ பரலோக கணக்கில் ஏறும்போது நான் இங்கே எப்படி இருப்பேன், ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன். பூமியிலே வந்து நம்ம வந்து அறதேசிகளும் பரதேசிகளும் யார் சொல்லுவான்னா பேதுரு சொல்லுவார். அறதேசிகளும் பரதேசிகளும் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை கூடாது. இந்த தாவீது படி சொல்லுவார், ஒரு பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின, இந்த பூமியிலே எனக்கு வேறு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உண்மை தவிர யாருமே இல்லை. அவருடைய சங்கீதம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்கும். அப்போ பரலோகத்தில் அவருக்கும் இப்போ தெரியாது. இப்போ நம்ம பரலோகம் போகிறோன்னு சொன்னால் தேவதூரில் இருப்பாங்க, பிதாவே நமக்கு யாரும் தெரியாது, ஏசு கிறிஸ்து ஒருத்தரே நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போ அதை சொல்கிறார், பரலோகத்தில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை, பூலோகத்தில் உங்களை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை. இந்த உலகத்தில் வந்து நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய சட்டத்திட்டங்களை நான் கடைப்பிடிச்சிட்டு நான் கடந்து வந்துடுறேன். அது எனக்கு பாட்டாக இருக்குது, நான் பாடுகிற பாடலாக இருக்குது, அது மேலே தான் நான் விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு பரிசுத்தவான்கள் செய்கிறாங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக காரியங்களை நீங்கள் செய்ய கவலைப்படாதீங்க. யாக்கோபு என்ன சொல்லுவாருன்னா, உலக இதில் ஈடுபடுறவங்க விபச்சாரிகளே 4:1 வசிங்க. யாக்கோபு 4:1 நினைக்கிறேன், 3:1 4:1. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் கொஞ்ச நாள் இல்லை. ஃபஸ்ட்டு 1ஆம் வசனம் வந்துடும் யாக்கோபில். 2 பாருங்க. கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை காலத்தோடு பற்றிக் கொள்ளாது விட்டீராக. விபச்சாரிகள் அவசியம் இல்லை, விபச்சாரிகளே வந்து இதாக இருக்கு. 4 வருஷம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய். அவர் யாக்கோபு சொல்ற உலக சிநேகம் வந்து விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லுவது நம்ம பார்க்கலாம். அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது நம்ம தேவனை தேடுகிற ஒரு காரியம் இருக்கிறது போதுமானது. இது இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமா, நான் குடும்பம் பிள்ளை குட்டின்னு சொல்லி இருப்பேன், இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது, மற்ற காரியங்களை தேடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கும்போது நமக்கு யார் எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு, ஏனோக்கு இருக்கிறாரு. ஏனோக்கு 365 வருஷம் இருந்தார், தேவனோடு செஞ்சிருந்தார். ஆபிரகாம் இருக்கார், ஆபிரகாம் செஞ்சார், ஆண்டவரோடு சஞ்சரித்தார். யாக்கோபு குடும்பம் இருக்கும்போது செய்கிறாரு, எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவரை போய் ஒரு கட்டத்தில் போய் தேடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சுபாவமே மாறுது. குடும்பம் இருக்குது, மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் தப்பான ஒரு காரியத்துக்கும் ஆசைப்படுற ஒரு தன்னெல்லாம் ஏமாத்துனாலையா அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாமல் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, புதுசாக வந்து மாறுது. அப்போ புதுசாக மாறும்போது அவனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆண்டவரை சார்ந்து கொண்டு இங்கே இதுக்கு போகிறேன், எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே நான் போகட்டுமா அப்படிங்கும்போது பயப்படாத நீ போப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறேன், அவங்க மகன்கிட்ட நான் என்ன செஞ்சிடணும், கானானில் கொண்டு என்னை அடக்கம் பண்ணிடுடா. அப்போ அவங்க அதாவது கானான்லேருந்து அடக்கம் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாட்ட வந்து அடக்கம் பண்ணு சொல்லும்போது சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்குன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தில் நான் என்ன செய்யணும், என்னுடைய சரீரம் வந்து புதைக்கப்படும். ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா புதைச்ச கல்லறை அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே கானானில் அந்த கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் கொண்டு என்ன செஞ்சு என்னை வந்து புதைக்க வைக்கணும்போது ஆண்டவர் சுதந்திரத்துக்கு சொந்த பூமி வந்து என்னை புதைச்சிரு. அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். யோசிப்பு சொல்கிறேன், நீங்கள் அடக்கம் பண்ணினாலும் ஆமாம் என்னோடய எலும்பு என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எடுத்துக்கொண்டு போய் எங்கே என்ன செய்யுங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு.
வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, யார் நம்ம 12 கோத்திரம், இவங்க எல்லாருமே வந்து மரித்த பின்பு வந்து எல்லாருமே அங்கே தான் கொண்டு அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாக பாரம்பரியமாக மாறி போயிடும். சரி, அடக்கம் பண்ணுனா நம்ம என்ன செய்யணும், அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். இப்போ அப்புறம் எலும்பை வந்து சரி எடுத்து கொண்டு போகிறாங்களா. இப்போ நமக்கு வந்து தோமா இருக்கார் இல்லையா, தோமா அப்புறம் பேதுருன்னு நினைக்கிறேன். தோமா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சாந்தோம் கடற்கரையில் வந்து அங்கேருந்து தோண்டிட்டு போயிட்டாங்க. தோண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இஸ்ரேவேலெல்லாம் இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு கை மட்டும் வச்சுட்டு. அப்போ அந்த பாரம்பரியம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க, இதுவே அவங்களுக்கு நோக்கம் போயிடுச்சு. அது மாதிரி இவர் யாக்கோபு வந்து தலை வச்சு கல் வந்து படுத்திருந்தார் இல்லையா, அந்த கல்லை கொண்டு தோண்டி போய் இங்கிலாந்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது. அக்கா சொல்லும் போது இந்த பிளாட்டு பக்கத்தில் வேணும்னு ஜெபம், எந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாதுட்டு. ஆமாம், யாக்கோபு கல் போகும்போது ஒரு கல்லை தலை வச்சு படுத்தானா அந்த கல்லை தோண்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அது வந்து பாரம்பரியமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ வந்து என்ன மட்டும் நான் போதும் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறார், ஒரு சாதாரண தகப்பன், உலகத்துக்குரிய தகப்பன் வந்து ஒரு பிள்ளை வந்து முட்டை கேட்டால் அதுக்கு தேலை கொடுக்குவானா, அப்பத்தை கேட்டால் பாம்பு கொடுப்பானா. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சொந்த தகப்பேன், நான் எப்படி உனக்கு தீமையானதை கொடுப்பேன்னு சொல்லி அவர் காலத்தில் விடும்போது சரி அவரே வழிநடத்துகிற தேவன். அப்போ நம்ம தனியாக இருக்கிறோம், நான் அதனால் எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது. உலகத்தில் இருந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளும்போது ஒரு குடும்பத்தை என்ன செய்ய பராமரிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். நிறைய சாட்சிகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம தனியாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு குடும்பமாகவே இருந்தாலும் தேவனை வந்து தேடும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். உலக காரியத்துக்கு வந்து நம்ம இது மட்டும்தான் நான் பார்ப்பேன், உலக காரியம் நான் பார்க்க மாட்டேன்னா எந்த இடத்துல சட்டத்திட்டம் இல்லை. அவர் சொல்கிற சத்தியம் அது. சரி, உலக காரியத்தில் வந்து நம்ம பிள்ளை வந்து படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கும்போது தேவனுடைய திட்டம் இன்னது அப்படின்னு நம்ம அறிஞ்சு பிள்ளைகளை வழி நடத்துறது நல்லது. சரி, அதேமாரி அந்த பிள்ளைகள் கடந்து போகிறாங்க அப்படிங்கும்போது ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்து, ஏசப்பா அவங்க வந்து எந்த பாதையில் போகிறாங்கன்றதை நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைங்க வந்து வழி நடத்துங்க. நம்ம பிள்ளைங்க சொன்னபடி கேட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய பாதப்படியில் வச்சு ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் கர்த்தரை சந்திக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன் நம்ம பிள்ளைகளை செஞ்சிச்சு நம்மக்கிட்ட கேட்டுருச்சு. ஒரு ஸ்டாலின்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தா அது நிறைவேறும்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினமும் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது செய்ய கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதை நடத்துகிற தேவன், அது என்பது பதிலளிக்கிற தேவன். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்போ ஏற்பட்ட நிலைமையில நம்ம சரி சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. சரி, நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம், நம்ம பிள்ளைங்க சொன்னபடி கேட்கல, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த காலகட்டத்திலையும் நம்மளை மீறி செய்கிற புருஷமாரோ பிள்ளைமாரோ வர்ற மருமகளோ இல்லை நம்ம சொந்த பந்தங்களோ யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லோத்து மாதிரி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இவர் கூப்பிட்றாரா, தூதனை வந்து கூப்பிட்றாங்களா, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கும்போது அப்போ இவன் தாமதிக்காமல் சேர்ந்த தூதன்கிட்ட எப்போ என் சொந்த பந்தமெல்லாம் இருக்கும்போது எழுத்துட்டு வெளியில் வாப்பா அப்படின்னு கூட எதை செஞ்சுருக்கலாம். ஆபிரகாம் மாதிரி வேண்டுதல் செஞ்சுருக்கலாம்ல. அந்த பதட்டத்தில் நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் எந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சாதகமான, இப்போ வந்து நம்ம சொந்தக்காரன் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டு வச்சுக்க, இப்போ நம்ம சொந்தக்காரெல்லாம் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைப்போம்ல. அது ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. எப்போ நமக்கு அதுக்கு வம்பு, நான் போய்ட்டு சொந்தக்காரங்க வந்து அது வேறு தொல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் சொன்னால் அந்த கிராமங்களையும் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிற பிள்ளைகளாக வந்து இருக்கிறாங்க. இவர் ஒரு ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஓனர், பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த பந்தங்களே சரி அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே எல்லாம் வச்சு வெளிநாட்டுக்கு எல்லாமே வந்து அவங்க அவங்க சொந்த பந்தம் எல்லாமே அவங்களுக்குள்ளே தான் வச்சுருக்காரு. நல்ல பேர் எனக்கு வந்து வந்து வச்சு பெரிய ஐடி கம்பெனி ஓனர் அவர். எல்லோரும் இப்போ நம்ம பால்பாண்டி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பந்தங்களை வச்சுருப்பாரு, எல்லா இடத்துல வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறோம். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு இவங்க நம்மளை ஒழுங்காக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தன்னலமாக இருக்கிறவங்க இருக்காங்க, பொது நலத்தில் இருக்கிறவங்க நமக்கு வந்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, எல்லாரையும் வந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கணும். என்ன அவரை சார்ந்துக்கிட்டு என்ன செய்யுது, ஒன்றும் நடக்காது. கப்பலில் போகிறாங்க, படகுல போகும்போது அலை அடிக்கும் போது ஐயரே நாங்கள் மடிந்து போயிடும், ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காற்றை கடலிட்டு எதுக்கும் அப்படி வருத்தப்படுங்க, நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நாம் வந்து என்ன செஞ்சிடறோம், மற்ற வேலை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போ நம்ம வீட்டுக்கார் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் வீட்டுக்கார் இறந்து போன பிறகு தான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ வீட்டுக்காரருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையை விட தேவன் மேலே வைக்கும்போது என்ன செய்வார்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா என்ன செய்வார்? எல்லா காரியங்களும் நடப்பிக்கிற தேவன். நம்மளே என்ன செய்வார்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம யார் யாருக்கு ஜெபம் பண்ணுறோமோ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுவார்? கூட்டிகிட்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களையும் என்ன செய்வார்? செம்மையாக நடத்துகிற தேவன். நாம் என்ன, நம்ம ஜெபம் பண்ணி அது நடக்க போகுது அப்படின்னா, ஜெபம் யார்கிட்ட வைக்கிறோம்? மனு யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன செய்வாருன்னா, இப்போ நம்ம ஒரு நாள் 2 நாளாக அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம மனு கொடுக்கும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் வந்து காரியங்களை நடப்பிக்கிற தேவன். அதை வந்து நம்ம சின்ன கவனமாக இருக்கணும். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு குடும்பம் இல்லை அப்படிலாம் நான் நினைக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஒரு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் வழி நடத்துகிற தேவன் அவர். ஏன்னா 6 லட்சம் புருஷன்மார்களே ஒரு பெரிய கூட்டத்தை தானே வழி நடத்துறதுக்கு ஒரு மோசையை எழுப்பினார். கானான் தேசத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன அதே தேவன் அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறார். அப்போ வாக்கு தத்தத்தின்படி உடன்படிக்கையை மீறாத தேவன். அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவருக்கு பொய் பேச தெரியாது, பொய் பேச மாட்டார். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன்னு சொல்லி சொல்லுவார். அவர் பாவங்கள் பிசாசை பார்க்க மாட்டார். நாம் வந்து பேசுனா நம்மளை நேசிக்கிற தேவனால நம்மளுடைய பாவத்தை பார்க்காம நம்மளை பார்க்குறாரு. அதில் வந்து என்ன சொன்னால் நம்ம கிருபையினால என்ன செய்யணும்? நம்ம வந்து நிலையில் இருக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் நமக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படாத ஒரு காலம். நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய மீட்பின் கிரயத்தினால என்ன செய்யணும்? நம்ம வந்து உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம இருக்கணும். அப்போ அவங்கள காட்டில் நம்ம விசேஷித்தவர்கள், அவர்களை காட்டில் நம்ம ஆண்டவர் மேலே சின்ன விசுவாசம் வைக்கணும், அவங்கள காட்டில் ஆண்டவர் மேலே சின்ன நம்பிக்கை வைக்கணும், அவங்கள காட்டில் நம்ம ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நம்ம வந்து இருக்கணும். அப்போ இத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீதோடு என்ன செஞ்சுப்பாங்க? தெரிந்து கொண்டதுனால என்ன செய்வாரு? நான் பரிசுத்தர் என்பதை நான் உனக்கு உறுதிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தீர்வு அரசுறாரு, சுனாமி டோட்டலாக அழிச்சிடாரு. நேற்று பார்த்த மாதிரி. ஆனால் சீதோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்குறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அதே சுனாமி தான் அவனுக்கு வருது. யாருக்கு? சீதோனியருக்கு வருது. வசனம் எடுத்து வாசிங்க. 28 இசைக்கீழே 28:20 22 வருஷம். அனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனசதுலங்களின் ஒளிமுக வாசல் இந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீர்வே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். வாசிங்க. 19 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாகும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வர பண்ணும்போது இந்த அவனுக்கு வந்து தீர்வுக்கு வந்து சுனாமியில் இவனுக்கு வந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனியர் இவங்கெல்லாம் வந்து மேதியா பெர்ஷியா ராஜ்யம் வந்து என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டு அழிச்சிடறாங்க. அழிச்சிட்டு சுனாமி வந்து அழிக்கிறார் கர்த்தர். அழித்தாலும் அந்த நகரம் வந்து என்ன செய்யலாம்? அழிக்கப்படலாம். இதுதான் ஆண்டவர் வந்து தீர்வுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம். தீர்வுக்கும் சீதோனியருக்குள்ள
வித்தியாசம். அப்படி ஆமாம், அதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல சைதாங்கிற ஒரு நகரம் வந்து இன்றைக்கி எங்கே இருக்குன்னா லெபனானில் இருக்குது. அப்போ அவன் வந்து தீரு அளவுக்கு வந்து ஓவராக வந்து ஆட்டம் போடலை அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதம் பண்ணும்போது அந்த நீதியின் அளவு என்ன செய்கிறார் அவர் வந்து அதை கரெக்டாக நூலிலே வந்து பிடிச்சு பார்க்குற தேவங்கிறது இது வந்து கண்டுபிடிச்சி காணணும். எப்போவுமே வந்து ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் காசு வாங்கிட்டு தீர்ப்பு பண்ணிட்டாரு, தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன தப்பு பண்ணினான் அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குற தேவனாக்கு. இதில் என்ன போதும் நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர் அப்படின்னு வரும்போது நான் என்ன சொன்னால் அவர் கரெக்டாக வந்து தராசு பிடிச்ச மாதிரி பிடிச்சி அந்த இதில் கண்ணை கட்டிட்டு தராசு பிடிச்சி ஆமாம் பார்க்கும்போது அது ஒன்று ஏறி இருக்கும், ஒன்று இறங்கி இருக்கும். அந்த உலக பிரகாரமான நீதி அப்படி தான். ஆண்டவர் வந்து சொன்னால் ஒரு அவருடைய நீதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சி வச்சு என்ன செய்வார், நீதி செய்கிற தேவனா அப்படின்னு பார்க்கும்போது யதார்த்தத்தின்படி நீதி செய்யணும்னு அதே வசனம் சேர்ந்து உலகம் வேதத்தில் யதார்த்தத்தின்படி நீதி செய்கிறவர், மற்றவங்கள மாதிரி நீதி செய்கிறது. அப்போ தீர்வும் 2 பேரும் ஒரே பாவம் தான் பண்ணினாங்க. இவன் என்ன பாவம் பண்ணுனா, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேரியேஷனை பார்க்கும்போது இவங்க பரிசுத்தர் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. தெரிஞ்சு வச்சு அந்த அளவுக்கு தீரு அளவுக்கு அவங்க செய்ய முடியும் போகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். வேதத்தில் வந்து சொல்லப்படலை. நம்மளுடைய தியானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அவர் பரிசுத்தர் அப்படின்னு நமக்கு தெரியும் போது அந்த அளவுக்கு அவரோட மோதக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா தீரு அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஆமாம் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதோனுக்கும் தீருக்குள்ள புதிய ஏற்பாட்டு காலங்கள்லாம் என்னெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அங்கே வந்து மினிஸ்ட்ரி பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய 15:21 வாசிங்க. மத்திய 15:21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்போ நம்ம இப்போ தீரோட நியாயத்தீர்ப்பு பார்க்குறோம், சீதோடைய நியாயத்தீர்ப்பு பார்க்குறோம். நியாயத்தீர்ப்பு பார்க்கும்போது அவர் டோட்டலாக அடிச்சுட்டாரு, கர்த்தர் வந்து அழிச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய நோக்கம் எங்கே இருந்துச்சா, தீரு சீதோன் திருவாசிங்க இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். ஆமாம், பட்டணத்தின் திசைகளுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லைக்கு வரைக்கும் போகிறார். ஏன்னா அவருடைய அழைப்பு என்னன்னா இஸ்ரேல் நமக்கு வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து யூத கோத்திரத்தில் பிறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இஸ்ரேலுக்குள்ளே மட்டும்தான் அவருடைய மினிஸ்ட்ரி. அதான் நம்ம தேவை திட்டம் தெரியணும்னு சொல்லுவோம். நமக்கு என்ன தேவை திட்டம்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பிரகாரம் வந்து கடந்து போகணும். அப்போ ஆமாக்கு அவர் மாதிரி அவர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இஸ்ரேலை விட்டு அவர் கடந்து போகலாம். அப்போ தீரு சீதோன் எல்லைக்கு போகிறார். ஏன் போகிறாரு, அவங்க தான் பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்புறம் தீரு சீதோன் எல்லைக்கு எதுக்கு அவர் போகணும், அவர் வந்து எல்லா வரைக்கும் போகலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன கரெக்டாக சொல்கிறாங்கன்னா தீரு சீதோன் எல்லைகளுக்கு உள்ள திசைகளுக்கு போனார். திசைகள்னா எல்லை, திசைன்னா இப்போ நம்ம இங்கே போகிறோன்னா காம்பவுண்ட் வால் இருக்குன்னா அதை தாண்டி போக மாட்டோம். அப்போ அது எல்லா வரைக்கும் போகிறார். எல்லா வரைக்கும் போய் என்ன செய்கிறாருன்னா அவருடைய சுவிசேஷத்தை வந்து சொல்கிறார். அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க, கடந்து வரணும், கடந்து வருவாங்கள்ல ஆண்டவர்கிட்ட கடந்து வந்து அவங்க வந்து தீரு பட்டணமும் அழிஞ்சு வச்சு சீதோன் பட்டணமும் அழிஞ்சு வச்சு இப்போ இருக்கிற மக்களாவது எங்கே வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரும். உங்கள் மூதாதையெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கடா, அதனால நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நாசமாக போயிருங்கன்னு நினைக்கிற தேவன்ல. அப்போ எவ்வளவு வந்து ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். இது அதே மாதிரி தான் இப்போ நம்மளையும் தெரிந்தெடுத்துருக்கிறார். நம்ம முன்னோர்கள் பார்த்தபடி இருந்தால் கானானியர், நம்மளுடைய முன்னோடைய கானானியராக இருக்கணும், இல்லைன்னா இஸ்மவேலர் சந்ததியில் வந்து அரேபியர் அந்த வழியில் வந்தவங்க, கலப்பின மக்களாக இருக்கலாம், கேத்தூராளுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கலந்து வந்தவங்களாம் நாம் வந்து இருக்கலாம். ஏன்னா டோட்டல் கருப்பாக இருக்கிறது தான் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா தான் வந்து கானானியரோட சந்ததின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலர் கலப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, இஸ்ரேலருடைய சந்ததியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ நாம் வந்து கலப்பின மக்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம காணாத சந்ததியோட கூட இருக்கட்டும், நோவோட சபிக்கப்பட்ட சந்ததி. காணால் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? விக்கிரக வணக்கம், வேசித்தனம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்ததில் நம்மளை வந்து கத்துக்கிறாரு, தெரிந்தெடுக்கிறாரு. அப்போ அந்த சீதோனுக்கும் தீருவுக்கும் இறங்கின அதே தேவன், கரிசனை உள்ள தேவன். உங்கள் அம்மா அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் தாத்தா பண்ணிட்டாங்க, உங்கள் பூர்வீக தந்தை அப்படி பண்ணிட்டேன், அதனால நம்மளை வெறுக்கிற தேவன். அப்போ எவ்வளோ அந்த ஆண்டவருடைய அந்த உருக்கமான இரக்கங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை உட்காந்து தியானிக்கும் போது அதனுடைய உணர்வுகள் வந்து நமக்கு வந்து வெளிப்படும். இன்றைக்கி நான் வார்த்தையாக சொல்கிறேன், ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தேவனுடைய வந்து படிக்கும்போது எவ்வளவு ஆண்டவர் வந்து நேசிக்கிறார். அப்போ தீரு சீதோன் வந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே அவன் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயந்துருப்பான். ஏன்னா நம்ம சுனாமி வந்து நம்ம வந்து ஒன்றுமில்லாமல் போயிட்டோம். அடுத்து என்ன ஆனால் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து நியாயம் தீர்த்துட்டாரு. இனி போனால் என்ன பண்ணும், என்ன நடக்கும் நமக்கு வந்து தெரியாது. அப்படிங்கும்போது அவன் பயந்து போய் என்ன செஞ்சுருப்பான், அடுத்த எல்லைக்குள்ளே வர்றதுக்கு யோசிச்சிருப்பேன். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, போடுங்கூட அங்கே ஒரு கூட்டத்தை அங்கேயே நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லையை ஒட்டி பிரசங்கம் பண்ணும்போது பயந்து போடவே சத்தத்தையாவது கேட்டுப்போனேன். அடுத்து சத்தத்தை கேட்கும்போது என்ன நடக்கும், அங்கே 4 பேர் சுகமாக கத்துறது வந்து ஏராளமான சுகமாக்குனாரு. அப்போ சுகமாக்கும் போது என்ன செஞ்சுப்பாங்க, நீங்கள் இந்த இது வாங்கப்பா, இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது, சுகம் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. சரி, நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம மூதாதையெல்லாம் வந்து சுனாமி வந்து அழிஞ்சு போச்சு, இனி நம்மளை போய் எதுவும் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு பயந்து போய் வந்து பேசாமல் கூட வந்து பக்கத்தில் வந்து நின்றுருப்பேன். நிற்கும் போது அவருடைய வார்த்தைகள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவருடைய வார்த்தையின் வல்லமையில் செஞ்சுப்பாங்க, கவரப்பட்டு தொடப்பட்டு ஒரு கூட்டம் ஆத்துமான செஞ்சிருப்பார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற தேவனாக இருக்கிறார். அதே அதில் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தார் போகும்போது என்ன செய்கிறாரு, பழசெல்லாம் பார்க்குற தேவன் இல்லை. இப்போ நான் பண்ணின தப்புக்கு என் பிள்ளை பழி ஆகணுமா? ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்கான சத்தியம் என்ன, அது பிதாக்கள் வந்து காய்களை தின்ன, காய்களை தின்ன பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை செய்கிறாரு, மாற்றி போட்டார். என்ன பண்ணிட்டாரு, உங்கள் அம்மா அப்பா செஞ்ச தவறுக்கா நான் என்ன சொல்லிட்டேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, நீ என்னை சார்ந்துவோம், நீ என்ன செய்வேன், பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடிய ஒரு தகுதி உனக்கு இருக்குது அப்படின்னா தீர்வின் எல்லைகளுக்கு அவரே போகிறார். யார் போகிறார்? இயேசு கிறிஸ்தே போகிறார். அப்போ அவ்வளோ பெரிய மகாபெரிய தேவன் ஒரு ஆத்மாவை தேடி போகிறார் அப்படின்னா ஒரு திட்டத்தை என்ன செய்யலாம், அவர் மீறலை. அதே நேரத்தில் வந்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற கரிசனை உள்ள தேவன் வந்து ஒரு ஆத்ம பாரத்தோடு அவர் போகிறாருன்னா நம்ம எவ்வளவு ஆத்ம பாரம் கரிசனை உள்ளவங்கள, ஒரு ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவங்களாக இருக்கணும். சில இவன் என்கிட்டே பேச மாட்டேன், இவன் சண்டை போட்டான், இவனுக்கு போய் நம்ம என்ன சுவிசேஷம் சொல்கிறது, ஆண்டவர் பார்த்துக்கிறவாரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா எதுக்கு நம்ம போகணுங்கிறத நம்ம சொன்னால் அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்களாக நம்ம வந்து என்ன இருக்கணும். எப்போ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தைகள் நம்ம தியானிக்கும் போது இப்படிப்பட்ட வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா சாதாரண வச்சுப்பாங்க 15-21 ஏசு தீரு சீதன் பண்ணுற இடத்து செயலுக்கு போனார், அங்கே போய் என்ன பண்ணார், திரளான ஜனங்கள் நடத்தி என்ன வாசிங்க 15-21 அடுத்து. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்போ இவளுக்கு என்ன செஞ்சு சத்தியம், யாருன்னா சீதோன் ஸ்திரீ. அவள்
இப்போ இவளுக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கலாம், அப்போ மூதாதையருக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்கிறேன், நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்ல வார்த்தை வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்துகிறார். அப்போ இது சத்தியம் தெரிஞ்சதுனால தான் அவருடைய திட்டத்தை சரி அவர்கிட்ட வந்து வெளிப்படுத்துகிறார். நான் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன். இதை வாசிக்கும் போது வித்தியாசமாக இருக்கும். என்னடா ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர், ஒரு அம்மா வந்து சுகம் கேட்குதுன்னா இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இல்லை நான் இஸ்ரேலுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படின்போது இந்த ஆண்டவருடைய அன்பையும் நீதியையும் நம்ம ருசி பார்க்காம, கடந்த கால நினைவுகள், நம்ம கடந்த கால காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளாமல் நார்மலாக வாசித்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தவறானு சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம செய்வோம் நினைப்போம். அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கு, சத்தியம் தெரிஞ்சனாலே அவர் பேசுகிறார். தெரியலன்னா பேசுவாரா? தெரிஞ்சனால பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. நாய்க்குட்டினா யார், நாயினா யார்? ஆமாம், புறஜாதி. இந்த சீதோனியர் வந்து வேஷத்தனம் பண்ணினேன், ஆண்டவருக்கு விரோதமாக இல்லை, நாய் மாதிரி தானே வேஷத்தனம் பண்ணினேன், உடனே உனக்கு எப்படி நான் சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு தாழ்மை. என் தாய் தகப்பெல்லாம் பண்ணினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்தளவுக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, எனக்கு நீங்கள் இறக்கம் பாராட்ட வேண்டியதில்லை. ஏதோ உங்களால் முடிஞ்சது கீழே சிந்தி கிடக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுகத்தை மட்டும் என்ன செய்யுங்க, வேறு எதுவும் கேட்கல, சொத்து சுகம் பத்து எல்லாமே என்னை பார்த்துக்கோங்க, நான் உங்களை ஆண்டவராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் மனசில் ரெக்வஸ்ட் பண்ணேன். நீங்கள் ரட்சகராக இருக்கிறீங்க, நீங்கள் இஸ்ரவேலுக்கு மட்டும் வந்தவங்களா இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் உலக ரட்சகர், அதனால நீங்கள் எல்லாமே எனக்கு செய்யணும்னு சொல்லி வாதாடலை. ஏன் வாதாடலைன்னா, அவங்களுக்குரிய அந்த தாய் தகப்பனுடைய அந்த சந்ததியின் வரலாறு அறிந்த வரலாறு இருக்கணும். இப்போ நமக்கு அறிந்து காணானிய வம்சம் நம்மளுடைய புற ஜாதியெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்து சாமி கும்பிட்டோம், நாமளும் இந்து சாமியை கும்பிட்டோம். அதனால நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர் நமக்கு பனிஷ்மெண்ட் நமக்கு தேவைதான். அதோட ஒட்டி உறவாடுகிறதுக்கு நமக்கு ஆரம்ப காலங்களில் அவ்வளோ தைரியம் இருந்திருக்காரு. நம்மளையும் எங்கேருந்து எடுத்து வந்துட்டாரு, நம்ம போய் அவர்கிட்ட போய் சரி அப்பான்னு கூப்பிட முடியுமா, அவர்கிட்ட கொஞ்சம் முடியுமா, நம்ம உறவாட முடியுமா, ஒரு மனவாட்டி சபைக்கு நம்ம தகுதியெல்லாம் ஆரம்ப காலங்களில் நமக்கு இந்த ஸ்திரீக்கு இருந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கு. எனக்கு இருந்துச்சு. இப்போ தான் அது க்ளோஸ்ட் ஆகிட்டேன். ஏன் ஆகிட்டேன்னா, அவருடைய அன்பை ருசி பார்த்துட்டோம், அவருடைய நீதியை ருசி பார்த்துட்டோம், என்னை எப்படி தெரிந்தெடுத்தார் அப்படின்னு நான் கண்டு கொண்டதுனால சில ஒரு க்ளோஸ்ட் ஆகணும். ஆரம்ப காலங்களில் நாமளும் அப்படிப்பட்ட தகுதி நமக்கு இருக்குதா, நம்ம அப்படிப்பட்ட நிலைமைகளை அப்படி போய் நான் கேட்க முடியாது, அதெல்லாம் நம்ம செய்யறது கேட்க முடியாது, அவராக பார்த்து ஏதாவது செஞ்சால் செய்யட்டும், அப்படி தான் நம்மளுடைய ஜெபம் இருந்திருக்கும். அதை நம்ம கடந்து வந்தீங்கன்னா அதோடைய பாதை நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவளும் அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம தாய் தகப்பனோம், நம்ம மூதாதையுடைய பாவங்கள்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதுனாலும் சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற அளவுக்கு இல்லை, இஸ்ரவேலருக்கு செய்கிற அளவுக்கு கூட நீங்கள் எனக்கு அதிசய அற்புதம் செய்ய வேணாம். என் பிள்ளை என்ன செய்யுது, ஒரு நோயில் சுகம் இல்லாமல் இருக்குது, அப்போ துணிக்கேன்னா ஏதோ ஒன்று கீழே கிடக்கிற மாதிரி இங்கே நினச்சிக்கோங்க, அந்த அளவுக்கு எனக்கு சுகம் கொடுத்தா கூட போதும், வேறு ஒன்றும் நான் கேட்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள் தாழ்மைப்படுத்துறத விட அவளுடைய காரியங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கு, எல்லாமே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இஸ்ரவேலர் வாசிப்படி. அதற்குள் மீதான் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிதது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமாம், விசுவாசம் நம்பிக்கை. ஆண்டவரே எங்கள் தாய் எங்களோட மூதாதையெல்லாம் செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு உறவமாக வந்துட்டாங்க அப்படிலாம் இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆண்டவரே ஏதோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சும் போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய விசுவாசம் பெரியதுன்னா என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யுது, அது பெரிய விஷயமா இருக்குது, அதனால நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் சுகமாக்குறேன். இது சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த இடத்துல வந்து அவளை சிறுமப்படுத்துகிற தேவன் இல்லை, யாரையும் சிறுமைப்படுத்தி பார்க்கிற தேவன் இல்லை, அவள் சத்தியம் தெரிஞ்ச ஒரு ஸ்திரீ, அவள் சீதோன் நாட்டு ஸ்திரீ தான், ரைட்டா, சீதோன் நாட்டு ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு வந்து அவளுடைய அந்த முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் வந்து விளக்குகிறதுக்கு அந்த சத்தியங்கள் வந்து நமக்கு என்ன செய்யறோம்னா மூடி மறைக்கப்பட்டதுன்னா நமக்கு என்ன செய்யணும், நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன ஆண்டவர் வந்து நாய்க்குட்டி போடுறதுனால சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு ஆரம்ப காலங்கள் எனக்குமே ஒரு புரியாத விஷயமா தெரிஞ்சு, ஆண்டவர் வந்து ஒரு சுகம் கேட்குறாரு, ஒரு நமக்கு நம்ம என்ன நிலைமை இருக்கிறோம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி நடந்தது. அவர் சிலுவையில் அறையப்படுவாரா அறையப்பட மாட்டாரா அப்படிங்கிறது அந்த லேடிக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் அவர் கேட்க மாட்டான்.
இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை சிறையில் அறையப்பட்டு மீட்பின் கிரயத்தில் நம்ம நிற்கிறோம். நம்ம இப்படி நிற்கும் போதே ஆண்டவர் என்ன செய்வோம், ஆரம்ப காலங்களில் அவ்வளோவா நம்ம கேட்க மாட்டோம். ஐயோ இதெல்லாம் கேட்டால் நமக்கு செய்வார், நம்ம எப்படிப்பட்ட இஸ்ரேவேலருக்கு கூட அவர் கேட்பார். இஸ்ரேல் தேசத்துலேருந்து அவர் வந்தவர், இஸ்ரேவேலேருந்து என்ன செய்வாங்க, அவருக்கு வந்து முக்கியமான இதுலேருந்து வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு வேணால் செய்வார். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் தேறினவங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பார். ஆனால் ஆரம்ப நாட்களில் நம்ம அதே அந்த ஸ்திரீ மாதிரி யோசிச்சிருக்கோம். அப்போ இந்த சத்தியங்களை நம்ம விளங்கி கொள்ளுகிறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அவசியம். இது மட்டும் இல்லை, எந்த காரியம் எடுத்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் அந்த சத்தியத்தின் மையக்கரு என்ன, அது என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக அதை சொல்கிறாரு அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருப்போம். இல்லைன்னா அது யாராவது ஆர்கியூ பண்ணுற மாதிரி, ஆமாம் ஏசப்பா வந்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லைன்னு சொல்கிறாரு, அவர் எப்படி எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு கிராஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு கூட உறவாடி இந்த சத்தியம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில நான் எனக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு வந்து என்ன செய்யணும் இருக்கணும். இல்லைன்னா எந்த சத்தியம் நம்மளோட கண்களுக்கு என்ன செய்யாது, வெளிப்படாது, தவறாகவே அது சித்தரிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 7:24 வாசிங்க. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவிடமாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. இப்போ எல்லா வரைக்கும் போனாரு, எல்லா வரைக்கும் போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாரு, போகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ கிருபை உள்ள தேவன். அவங்க சீதோனியர் வேற யார் இருக்கா, தீரியர் அப்படின்னு பார்க்காம அவங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாரு, போகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் விலையேற பெற்றது. அதை யாருனாலையும் எடை போடவே முடியாது, எடை போடவே முடியாது. இப்போ நாம் வந்து அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோம், என் மேலே பாராட்டுகிற கிருபையும் என் மேலே பாராட்டுகிற இரக்கமும் அது ஒரு எப்படிப்பட்ட எல்லை அப்படின்னு சொல்லி யாருனாலும் என்னாலே என்ன செய்ய முடியாது, க்ளோஸாக இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிற முடியாது. யாருனாலே என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையோ புரிந்து கொள்ளக்கூடிய இரக்கங்களோ நமக்கு வந்து அந்த அறிவு நமக்கு சேர்ந்து இல்லை, பத்தாது. நம்ம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபை என்ன செய்ய நம்மளை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நான் வந்து அவருடைய அன்பு ருசிச்சுட்டேன், அவரோட நான் க்ளோஸ் ஆகிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற நிச்சயம் என்கிட்ட இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது யார், அவர் தான். அப்போ கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்மகிட்ட என்ன பண்ணணும், இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கணும். ரெண்டாவது வந்து கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கணும். இந்த கிருபையும் இரக்கமும் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். அப்போ கிருபையும் இரக்கமும் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும்போது அங்கே எனக்கு எந்த விதமான ஒரு ஸ்தலம் நம்ம அதெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வந்து சரி நான் இவ்வளோதான் நான் செய்திருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் கிடைக்கும், இல்லை நான் ஆண்டவர் ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்கே நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கும் போது அதுலேயும் அவருடைய கிருபையை இரக்கம் வெளிப்படும். எனக்கு போய் இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. யாருக்கு, நமக்கு எல்லா சத்தியமும் நமக்கு தெரியும். இப்போ சீதோனிய ஸ்திரீ மாதிரி நமக்கு எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருச்சு. தெரியாத காலத்தில் கூட நம்ம மண்டையை போட்டு காய்ச்சிட்ருக்கோம். அப்போ எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருச்சு. இரக்கம் பாராட்டுகிற தேவன் சீதோனிய எல்லைக்கு போகிறாரு. சீதோனில் ஒரு வீட்டு எல்லையில் உள்ள அதில் திட்டத்தில் கரெக்டாக இருக்கார். எல்லையில் உள்ள வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே எதுக்கு போகிறாருன்னா நிறையா கூட்டம் வந்துடுது. நிறையா கூட்டம் வந்ததுனால அந்த கூட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யார் வீட்டுக்குள்ளே போகிறாரு, அந்த எல்லையில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளேயே வேறு வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம் இல்லையா. இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு இஸ்ரேலுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம், அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ கரெக்டாக சொல்கிறாரு, சீரியோ நாட்டு எல்லையில் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே அவர் வந்து போகிறது நாங்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவருக்கு என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ணலை. ஆனாலும் நம்ம நேசிக்கிற தேவன். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மூதாதையருடைய பாவங்கள், ஆரம்பத்தில் இருக்கிற ஆதாமுடைய பாவங்கள் எல்லாமே சேர்ந்தா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் தான் சேர்க்கும். அவங்க செஞ்ச பாவம் மட்டும் இல்லை, நாமளும் செய்கிறோம். நம்ம லேசப்பட்டவங்களா எவ்வளோ அவருக்கு எதிராக செய்கிறோம், பேசியிருக்கோம், செய்திருக்கிறோம், சொன்னாலும் கேட்க மாட்டோம்.
அவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அது எல்லாம் பொறுமையோடு இருந்து என்ன செய்கிறாரு, அந்த பாவத்தை நம்ம பெருசாக அவர் பார்க்காம நம்ம என்ன செய்கிறாரு, பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உடைய கிருபை இரக்கம் நம்ம என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யுது, கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உடைய கிருபை இரக்கம் என்ன செய்யுது, நம்மளை வந்து வழி நடத்துது வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போது நம்ம சீதோனே சீதோன் பார்க்கும்போது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறாரு, இரக்கம் பாராட்டுகிற தேவன். இரக்கம் பனிஷ்மெண்ட்டோட போதும்டா நீ போயிரு அப்படின்னு சொல்லுறாரு. கடைசி வரைக்கும் போராடுகிற தேவன், கடைசி வரைக்கும். ஆமாம், ஒரு ஆத்மாவை நேசில் விட மாட்டார். நம்ம நினைக்கிறோம் அவன் இந்துவாக இருக்கேன், இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவன் வந்து ஆண்டவர் தொட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் என்ன செய்யறாரு, போராடுகிறது. ஒரு அம்மாவோட சாட்சி படித்தேன். அந்த அம்மா வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே உங்கள் பிள்ளையும் எனக்கு மறந்து போச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து ரசிக்கப்படல, ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பதறும்போது அந்த பாடி எடுக்க வரும்போது அங்கே இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் எண்டில் வந்து உங்கள் அம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க. அதே வெளிப்படுத்துது தேவன். அங்கே இப்படியோ செத்து போயிட்டாங்களே, நரகத்துக்கு போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டா நம்ம அந்த பொண்ணு யாரும் எனக்கு சரியாக அந்த இது ஞாபகம் சாட்சி. அப்போ அவங்க அம்மா வந்து செஞ்சாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கடந்து போனாங்க. அப்போ லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் என்ன செய்யறாரு, போராடுகிற தேவன். சடுதியில் பாதாளத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்ட காரியத்தை எப்படி ஆகிலும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். பிள்ளைங்க மூலமாக நம்ம நிறையா பேர்கிட்ட சொல்கிறோம் ஐயா, ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஒரு வார்த்தை சரிங்குவாங்க, ஒருத்தனை கும்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒருத்தனை இத்தனை அப்போ பார்த்தாலும் எல்லோரும் வந்து என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதவை வந்து சில தட்டிக்கிட்டே இருக்கிற தேவனாக இருக்கிறேன். இருதய கதவை வாசப்படியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தலைமுடியில் செய்து பணியில் நடையுது, உள்ளது கதவை திறந்துன்னு சொல்லி ஒரு தேவனை திறந்தார். அப்போ நம்மளை எந்த விதத்தில் தட்டினாரோ அது நம்மளை தட்டிட்டு சரி வேற தட்டாமல் இருப்பாரான்னு கிடையாது. நம்மளை எப்படி தட்டி ஆண்டவர் இந்த அளவுக்கு வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி சில எல்லா ஜனங்களும் அவருடைய ஜனங்கள் தானே, அவர் கைக்குள்ளான ஆடுகள் மூலமே அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அவருடைய ஜனங்களை எப்படியாலும் அவருடைய மீட்பின் கிரையம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, எல்லார்ட்டையும் போராடுகிற தேவன். எந்த ஒரு நியாய தீர்ப்பு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பையும் அந்த சில பார்க்கறது கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணானோ அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பனிஷ்மெண்ட்டாக அதோட விட்டுட்டு போகாமல் இப்போ நமக்கு ஜெயிலில் வந்து என்ன செய்கிறாங்க, ஜட்ஜஸ் வந்து நீதி கொடுக்குறாங்க, உனக்கு வந்து என்ன செய்யுது, உனக்கு மரண தண்டனை நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண தண்டனைக்கு வந்து மனுக்கெல்லாம் எழுதி போடுவாங்க. சில நேரங்களில் விடுதலை ஆவாங்க, சில நேரங்கள் மரண தண்டனைக்கே போயிடுவாங்க, நேரடியாக கொண்டுருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் வரும்போது அவர் என்ன செய்கிறாரு, அப்படி உலக பிரகாரமான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவன் சரி அவனுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு தான் அவன் போவான்னு தெரிஞ்சாலும் கடைசி வரைக்கும் போராடுகிறது. நாளைக்கு வந்து ஒரு கர்த்தருடைய நாளில் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து ஆண்டவரே நான் அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்ல, நீ என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, அப்போ நான் அவனை ஏற்றுக்கிறேன்னு அவன் கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த கேப்பை கூட கர்த்தர் அவன் கேள்வி கேட்கறதுனால இல்லை, அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் வரைக்கும் என்ன செய்வார் கர்த்தர் வந்து பேசுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஆஸ்பத்திரியே படுத்து கிடப்பாங்க, சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்குது, அங்கே ஒரு நர்ஸ் வந்து பைபிள் படிச்சுட்டு ஆமாம் நைட் வீட்டில் வந்து அவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் வந்துருப்பாங்க. இப்போ நாம சொல்லாட்டி சொல்கிறோம், நம்ம சொல்லலை, நம்ம சொந்தக்காரங்களோட ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம். அப்போ அங்கேயே வந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, செத்து போனோம், ஐயோ ஆண்டவர் எதுக்கெல்லாம் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அங்கேயே ஆளை வச்சுருக்கிறார், ஒரு டாக்டர் வச்சுருப்பார், ஒரு நர்ஸை வச்சுருப்பார், ஒரு தள்ளு வண்டி வைக்கிறவங்க வச்சுருப்பார். திருப்பதி ஸ்தானத்தில் எடுத்துக்கிட்டால் திருப்பதி ஸ்தானத்துக்குள்ளேயே ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி இப்போதான் எல்லாரையும் வெளியேற்றினாங்க. அப்போ எல்லா இடங்களும் கர்த்தர் செய்கிறாரு, அவன் அந்த ஆட்களை அனுப்புறது மட்டும் தானே அவன் வந்து தேவஸ்தானத்தில் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க வெளியில் அனுப்புறாங்க. தேவனே என்ன செய்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தி நீ என்ன செய்ய என்னை பின்பற்றுவான்னு சொல்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சொந்த ரட்சகராக, நம்மளுடைய நாயகனாக, நம்முடைய தகப்பனை வச்சுருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய
கிருபை பெற்றவங்க நம்ம எப்படி மேலான நிலைமையில நம்ம இருக்கிறோன்னு பார்க்கணும். இந்த நிலைமையோட இந்த உணர்வோட நம்ம கடந்து போனால் நம்ம எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அவருடைய இரக்கங்களும் தேவை, அவருடைய கிருபையும் தேவை. அதே நேரத்தில் நம்ம கூட ஒரு உணர்வுல இருந்துச்சு, மந்தமான ஒரு இருதயமாக விஷயப்படாது, எப்போவுமே மாற்றணும். சரி, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு பைபிள் படிச்சுக்கிறோம், நாளைக்கு படிச்சுக்கிறோம், இந்த வாரம் போகலைன்னா அடுத்த வாரம் போய்க்கிறோம். அந்த அசம்பந்தம் வந்துட்டாலே எனக்கு பிசாசு வந்து உள்ளே நுழைஞ்சிடும். நம்மளுடைய இது வந்து இப்போ உலக பிரகாரமாக சொல்லுவது சுறுசுறுப்பாக இருக்கணும், மந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது, வேலைக்கு போகிற கூட சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவருடைய காரியத்தை என்ன செய்யணும்? செய்கிற அவருடைய காரியங்களாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், கூட்டங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், அவர் என்ன சொல்லணும்? முதன்மையானதை வந்து சில ஆண்டவருக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எது ஆண்டவருக்கு முதன்மையானதா? இந்த உலக பிரகாரம் முதன்மையானதும் உலகத்தை ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவருடைய காரியத்துக்கு முதன்மையாக்கும் போது தான் நம்ம பரலோகம் போய் சேரக்கூடிய கிருபையை வந்து நமக்கு கர்த்தர் வந்து அருளுகிற தெய்வம். புஷ் பண்ணுவார். அதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு நம்ம செய்யக்கூடாது. அடுத்த வேலைக்கு போகும்போது அந்த 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 பேர்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துருவீங்களா? என்னடா நீ அங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே வேலை ஓடி போயிடான்னு சொல்லி சொல்லுவாங்க உலக பிராரம்பம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசுக்கு ஊழியம் செஞ்சால் பிசாசு பின்னாடி போக முடியும், நீ பரிசுத்தருக்கு ஊழியம் செய்யும்போது பரிசுத்த பரலோகத்துக்கு வர முடியுங்கிற அந்த கான்செப்ட் ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மட்டும் தேடுகிற பிள்ளைகளா, ஆண்டவரை பின்பற்றுறவங்களா, ஆண்டவருக்கு பின்னாடியே போகிறவங்களா? அப்பா நீங்கள் என்ன சொல்லுங்களோ அது மாதிரி நான் செஞ்சுட்டு கடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுறேன். உண்மையுள்ள ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் அந்த உலகத்தில் இருக்க பிரயாசம்.